எல்லக்கிளி இந்த பாரு அட்டியில இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையல் இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ. செல்லக்கிளி இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வேலைமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவை பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன் இல்லா காட்டி அறுவாள் எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். இது மட்டும் கவரிங்கன்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நல்ல காலம் இருக்குது. அங்க பார், அவன் சொல்றத கேள். முதல்ல ஏற்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏயா பையனை போட்டு இந்த அடி அடிக்கிற? யோ, திருடுறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா? என்னன்னு தெரியல, அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல்லு வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையல். இவ்வளவு திருநானா? என்னடா வெண்ண அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு. திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருடா கொடுத்தா சொல்றா? இங்க பாருங்க, நான் அவர்ட்ட மட்டும் சொன்னேன். உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. அப்பேற்பட்ட ரேவடி அவன்டா அவன். அவனா நானா பாத்துக்கிறேன் சொல்றா. யாரா அவன்? நாய்க்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கொடுத்துருங்க. என்கிட்ட எங்கடா இருக்கு? நகை இவர்தான் கொடுத்தேன். இதா பாரு. வளையல், செயின், அட்டிய, இது என் வீட்டு நகைதான். என்னதான்? ஐயா ஐயா, திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு காலம் பிறந்துருச்சு. அதிர்ஷ்டம் கொட்டிருச்சு. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? பிறந்தது அம்மா, என்ன வீட்டுல யாரையும் காணா? வேலையை காமிக்கிறேன். எங்க மாமனாருக்கு இன்னைக்கு நீதான் விருந்து. வா. கண்ணே, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கம்மா. வாங்க மாப்ள. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நீ நல்லா இருக்கியம்மா? இருக்கேன்ப்பா. அம்மந்தி, என் பொண்ணுக்கு தலை தீபாவளிக்கு என்ன சரிங்க, என்ன காணும்? இதுக்குதான் ஒத்தையில பொறுக்கணும்னு சொல்றது. கொடுத்து வச்ச உங்க பொண்ணு தமணி காட்டிக்கோ. உட்காருங்க சம்மதி, ஒரு நொடியில சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். என்ன அப்புறம் காட்டுவாங்க போங்க. என்ன பாரு, 6000 ரூபாய் போட்டுருக்குது. இவ்வளவு வெளியில உங்களை யார் வாங்கிட்டு வர சொல்லுது? ஊருக்குள்ள நாம இருக்கிற இருப்புக்கு 6 கிட்ட வட்டிக்கு வாங்குறீங்க, 6 கிட்ட கையேந்துறீங்க. உங்க மக வாழற வாழ்க்கைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சு. வர நாளைக்கு நான் இந்த சீலையை கட்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இவ்வளவு வசதியான பட்டு சீலை என்னால கட்ட முடியாதுப்பா. எதை எப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ இதை உள்ள எடுத்துட்டு போம்மா. உங்க ஐயனுக்கு ஏதாவது குடிக்கொண்டா? மாப்பிள, இந்தாங்க, என் சக்திக்கு முடிஞ்சது. இத வச்சுக்குங்க. என்ன மாமா இது? மாப்பிள, உங்க பொண்டாட்டிக்கு 6000 ரூபாயில பட்டுப்புடவையும் உங்களுக்கு வேட்டியும் துண்டும் உங்க பணத்துல எடுத்துட்டு வர சொல்லிட்டீங்க. எனக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்குல்ல. என் பொண்ணுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாங்களா? இத வச்சுக்குங்க. நாளைக்கு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது பாருங்க. மாமா, இது முதல்ல பிடிங்க. நான் யாருக்கு மாமா வாங்கிட்டு வர சொன்னேன்? என் பொண்டாட்டி தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இல்ல மாப்பிள்ள, இத நீங்க வச்சுக்கணும். நான் இதை வாங்குறது தப்பு மாமா. நீங்க கஷ்டப்படுற காலத்துல நான் தான் மாமா உங்களுக்கு உதவி செய்யணும். மாமனார்கிட்ட இருந்து முடிஞ்ச வரையில எவ்வளவு புடுங்கலாம்னு நினைக்கிற மருமகங்கள் இருக்கிற இந்த காலத்துல மாமனாருடைய கஷ்டத்தை தன் கஷ்டமா உணர்ந்து உதவி செய்யறேன்னு சொல்ற மருமக நீங்க தான். பொம்பளை பிள்ளைய பெத்துட்டமே, கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு மகன் இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க மருமகன் இல்ல, மகன். நான் பெத்த மகன். என்ன மாமா அது சின்ன பிள்ளையாட்டா? முதல்ல நீங்க கண்ணை தொடங்க. எங்க
ஒருத்தையும் காணும் வந்துட்டா அம்மணி அந்த ரட்டோட சேல் போட்டியா வயிறாட்டி போட்டியா எங்க இந்த காசு மாலையே காணுவா ஏனுங்கம்மா தெருவில் நின்னுட்டு அதை காணா இதை காணான்ட்டு பேசாம வாங்க. வா அஞ்சல மகனி மறுமொழி கூட்டு கோயிலுக்கு போறனா போயிட்டுவாங்கம்மா பாக்குறா பாரு கோழி கண்ணு யாரும் பாக்கல அத்தை. உனக்கு தெரியாத மணி இப்படி எல்லாம் மின்னல் நடக்க விட்டு பொறகால வேடிக்கை பாப்பாளுங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தோடனே திருஷ்டி சுத்தி போடணும் ஆமா ஏனுங்க அத்தை, எங்களை புறகால விட்டுட்டு நீங்க மின்னால போறீங்க? ஒண்ணும் தெரியாத பொண்ணு அடியே நான் மின்னால போனாதா நீங்க சின்னஞ்சிரிச்சுக அப்படி ஒட்டி உரசி வாரதுக்கு சௌரியமா இருக்கும் கேட்டுட்டானா அந்த காலத்துல நானும் கவுண்டரும் அப்படி சோடியா வெளியே வந்தோம்னா அந்த தெருவே எங்களை வேடிக்கை பார்க்கும் சாயங்காலமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இடுப்போலயே தெரியுமாக்கும் கவுண்டர் இடிக்கிற இடி என்னால் போறேன் இந்தா, என்னம்மா அது ஏன் போய் போகுது? நானும் வச்சுக்க போறேன். நல்லா இருக்குதே உன் பொண்டாட்டிக்கு வச்சு விடுறா என்னம்மா அது எல்லாரும் பாக்குறாங்களே. உன் பொண்டாட்டிக்கு தானே வைக்கிற ஊரா இருக்க வச்சு விடுற இந்தா குடி வெய்ய தலையில கை வச்சோன்னு என்ன நடக்க போதோ முருகா இதாண்டா காப்பாத்தணும். கவுண்டர் மகனுக்கு ஊர் பொண்ணுகளை எல்லாம் வளைச்சு போட தெரியும், தம் பொண்டாட்டி மட்டும் வளைச்சு போட தெரியாதாக்கு. என்னப்பா ஒண்ணு இல்லம்மா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இல்லப்பா நாங்க தான் ஏமாந்துட்டோம் ஏன் ராசா உன் பொண்டாட்டி கூட நீ அட நீ ஒண்ணுமா, அவளுக்கு என்னம்மா ராசாத்தி, நானும் என் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சேம்மா. பெத்தவகிட்டே நடிக்கிறியா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், இப்படி உன் மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சே. ஐயோ அவ என் மேல உசிரியா வச்சிருக்காமா, நீ வேணா போய் கேட்டு பாரு. எங்கண்ணு என்னை அத்தியா நினைச்சதுனாலதானே என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிட்ட. அம்மாவா நினைச்சிருந்தீன்னா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருப்பீல்ல. இல்ல அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசு புண்படக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லல. பொண்டாட்டிங்கிறவ முதல்ல புருஷ மனச புரிஞ்சுக்கணும். நீ எங்க பையன் மனச புரிஞ்சுக்கல, அவன் மேல வச்சிருக்கிற ஆசையை புரிஞ்சுக்கல, பாசத்தை புரிஞ்சுக்கல. இந்த ஊரையே எதிர்த்து நிக்கிறவன் உன்கிட்ட மட்டும் இப்படி அடங்கி கிடக்குறானே ஏன்? உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதாம்மா. இடுப்புக்கு அருணாக்கவர் கூட வாங்கி தெரியாதவன் உனக்காக கைவளையில இருந்து காசு மாலை வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கானே ஏன்? உன் மேல வச்சிருக்கிற அன்புனாலதாம்மா. ஆரம்பத்துல அவரை பத்தி சொன்னதெல்லாம் தப்பாவே இருந்தது, அதனால அவர் எது சொல்ல வந்தாலும் நான் தப்பாவே எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நான் என்ற மனசை முழுசா மாத்திக்கிட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, சத்தியமா சொல்றேன். இனிமே நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன், என்னை நம்புங்க. நல்ல நேரம் வந்தா நாளும் கூடி வரும். நம்ம பங்காளிகள்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு பூசை போடுறதுக்காக நாளைக்கு வண்டி கட்டிட்டு புறப்பட இருக்கிறாங்க. நீ உண்மையிலேயே மனசு மாறி இருந்தீன்னா ஒரு புருஷனையும் கூட்டிட்டு போய் ஒன்று கையாலேயே கோயிலுக்கு ஒரு விளக்கு போட்டு வாமா. யோ ஏரியா எப்பயா ஏழை விட போறீங்க? ஆர்டிஓ வர்றான், அவன் வர்றான், இவன் வர்றான்னுகிட்டு வந்தமா எடுத்தமான்னு இல்லாம ஆர்டிஓ வர்றதுக்குள்ளார கிழிஞ்சு போயிருப்போம். ஆமாயா, வருஷம் ஏரியா ஏலம் எடுக்கிறான் ஒருத்தன், ராத்திரில புந்து திருச்சி மீன் பிடிக்கிறான் ஒருத்தன். இந்த ஊர்ல இதே பழப்பா போச்சு. இந்த வருஷம் நான் ஏலம் எடுக்கிறையா, எவனா ஏரிக்குள்ள காலை வைக்கிட்டு அவனை கண்டந்தனமா வெட்டி எஞ்சிடும். ஐயா இத்தனை நாளா பணம் கொடுக்காம ஏமாத்திருந்தாலும் இன்னைக்கு வசமா மாட்டிட்டானுங்க. ஏண்டா அசலும் தரமாட்டேன், வட்டியும் தரமாட்டேன். போன வாரம் அவங்க வீட்டுக்கு வந்தனே, எங்கடா உன் பொண்டாட்டி? அன்னைக்கு அவ அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஏண்டா அக்கா வீட்டுக்கு போனா? அன்னைக்கு தான் அக்கா வீட்டுக்கு போனா. நேத்திக்கு எங்கடா போனா? நான் தினம் வெளியே தான் படுத்துக்கிறேன்.
வீட்டுக்கு தூரம் சொல்லிட்டு உள்ள வேற எவன் கூடயாவது படுத்திருந்தா உனக்கு எப்படி தெரியும்? அவன் உள்ள தனியா தான் படுத்துறாளுங்க. இப்படிதான் ஊருக்குள்ள பல பேரு உள்ள பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு வெளியே படுக்கிறானுங்க. அவ தனியா படுத்திருக்காளா உள்ள எவன் கூட படுத்திருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடா பொண்ணுங்க மாதிரி தாரமடையா பேசிக்கிட்டு இருக்க? சரியான ஆம்பளையா தான் நேர் நேர் பேசுறா பாப்போம். ஆம்பளை இடம்ல கேட்டா பிடிக்கடா. டேய் பிடிக்க. விடுறியா? ஒட்டி ஒட்டி பாத்து விட்டா. வாடா ஒடி ஒடி பாத்துருவா. டேய் நீ வெட்டிட்டானா மரியாதை. டேய் பிடிடா. பாத்துடா. நல்லா சாப்பிடு. காட்டு. டேய் எங்கடி சட்டில பாலை காணோம்? குழம்பு காரமா இருக்கணும், அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு விட்டுறேன். பால் சோறு கேக்குதா? பால் சோறு என் வாழ்க்கையில நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏன் என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது உன் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டு இருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா. இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமா வரக்கூடாது. போடா. மாமியார் பாத்தியா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதல்ல நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதல்ல பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். நோ, அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ செல்லக்கிளே, போய் ரெடி ஆக்கியா. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? டேய், என்னடா இது? இது என்னடா? வைக்கிற வெட்டிங் சாமி. பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமாங்க சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நானும் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, 2 வடை கொடுங்க. வடையா? தர்றேன் தர்றேன். இங்கடா வடை. காசு வேணாம் வேணாம், போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க? போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி போ. வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. செல்லக்கிளே செல்லக்கிளே, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலி தான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் டம்மா. யாரா அது? சீக்கிரம் வாங்கண்ணே. டேய் நீயா? ஏன் இங்க வந்த? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிக்கிற வேலைக்கு போடா. அவசரப்படாதீங்கண்ணே. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுற மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியல திருடிட்டேன். அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேட்கலண்ணே. கேட்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல உண்டியில பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது? இவனை வெடி வச்சுட்டான். இந்த காலம் 52 ஒழிஞ்சிச்சு வந்து பங்காளி காலம் இப்படி வளர்க்கணும்டா. இங்க தாண்டா அடிக்கணும். அடிங்க, வாங்க, ஆடுங்க. சாமியோ, நம்ம ஊர் பூத்துலாம் அம்மனுக்கு திச்சிட்டு எடுக்கிறவங்க எடுக்கலாங்க. என்னம்மா இந்த நேரத்துல?
எல்லாம் ஒழுங்கா இருக்காடா கவுத்துற போறீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா பண்ணிட்டு கவுண்டர் ஐயா வர்றாருல்ல, வழி விடுங்க. ஏனப்பா சுப்பையா, என்ன விவகாரம்? இந்த வீட்டுக்குள்ள திருடம் பூந்துட்டதாக எல்லாரும் சொல்றாங்க. பூட்டி வச்சிருக்கு, சாவி தம்பிக்கிட்ட இருக்கு. கணக்கு அந்த கதவு தர. ஊர்ல திருவிழா நடக்கும்போது இந்த அநியாயமா என்ன போங்க. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிங்க. உன்னை மீறி கற்பழிச்சானா? உன்னை கதற கற்பழிச்சானா? அட பாவி, ஒரு வாய் பேசாத பொண்ணு இப்படி பண்ணிட்டியே. இது எப்பவும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போறேன். ஐயா கொஞ்சம் நில்லுங்க. அன்னைக்கு இதே மாதிரி தப்பு நடந்தப்போ உங்க சித்தப்பா அந்த சேரி பண்ண கட்டி வச்சார்ல, இன்னைக்கு தான் பையனை விட்டு வரா என்ன? என்னப்பா நான் சொல்றது? கவுண்டம்பாளையம் பஞ்சாயத்துல எல்லாருக்கும் ஒரே தீர்ப்புங்க. சவுக்கு எடுத்துட்டு வாங்கடா. இனிமே என்னால தாங்க முடியாதுமா. போதும்டா சாமி, போதும். இதுக்கு தானா மருதமலைக்கு போய் தவம் இருந்து வர வாங்கி இந்த புள்ளைய பெற்றோம். இந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வச்ச ஒண்ணு நீ உசுரோட இருக்கணும், இல்ல நான் உசுரோட இருக்கணும். நிறுத்துங்கப்பா. நீங்க பேசுனதுக்கெல்லாம் வாய பண்ணிட்டு இருந்தது போதும். ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்ற பெரிய சாமி கவுண்டர். என்ன ஒரு வார்த்தை என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு ஏதாவது கேட்டீங்களா? ஒண்ணு எதுக்கு கேட்கணும்? ஐயோ என்ற கவுண்டரை கை நீட்டி அடிச்சிட்டியாடா நீ? நான் உசுரோட இருக்கிறப்ப அவருக்கு நேரம் கை நீட்டி உனக்கு எப்ப மனசு வந்துச்சு? போடா வெளியே, போயிரு வெளியே. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. நீ போ வெளியே, போயிரு. ஐயோ என்னங்க அப்பா, நான் அடிக்கிறதுக்காக கையோங்களப்பா, தடுக்கிறது தான்ப்பா கையோங்கன. அப்பா சத்தியமா நான் உங்களை அடிக்கிறதுக்காக கையோங்கல. நான் உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஊருக்காரங்க என்ன நம்பலகிறத பத்தி நான் கவலைப்படலப்பா. தாய் சாப்பிட நம்பல, வேற யாரு பாரு நம்ப. என்ன மனுஷங்கப்பா. நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு அயோக்கிய. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. கிட்ட வராதீங்க. என்ன தொட்டீங்க, நான் உசுரோட இருக்க மாட்டேன். எவன் ஒருத்தன் தான் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகப்பத்தினி விருதனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும். தீச்சட்டி எடுக்க போயிட்டு இருக்காரு. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கலாமா? சீக்கிரமா வந்து அண்ணன் கிட்ட எப்படியாவது பக்குவமா எடுத்து சொல்லணுமா? அத்தா சீக்கிரமா வாங்க அத்தா. வாங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லலாம். என்னப்பா எனக்கு நம்ம பையன் தீச்சட்டி எடுக்க போறானம்மா. நாங்க போறேன்.
ஐயோ நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் நில்லுங்கம்மா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. வீணா உங்க புருஷன் மேல சந்தேகப்படாதீங்க. நீங்க பத்தினின்னு எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க புருஷன் உத்தமர்னு நான் நம்புறேன். நான் அவர் மேல ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா அவரு என் மேல ஆசைப்பட்டு என்ன இந்த ஊர்ல தங்க வைக்கல. நீங்க அவர் கூட சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என் ஆசை. நான் இந்த ஊரை விட்டே போறேம்மா.